உதயநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சரை ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவில் ரிஷபராசிக்கான வாரராசி பலன் பார்க்கலாங்க. ரிஷபராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. 4ஆம் இடம்ங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு இடம். புதிய முயற்சிகள், வெற்றிகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடு வாகன சேர்க்கைகள், பொன் பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை, நிலம் சம்பந்தமான விஷயங்கள், இது எல்லாமே இந்த டயத்தில் இந்த ஒரு வாரத்தில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். வீடு வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருப்பீங்க. தாராளமாக வாங்குறதுக்கான முயற்சிகள் நீங்கள் இறங்க. இந்த வாரத்தில் இல்லை அப்படின்னா அடுத்த வாரத்தில் வீடுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே நடந்துருங்க. யாருக்கு? ரிஷபராசிக்காரங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிர பகவான் 4ஆம் இடத்திலிருந்து அவருடைய 7ஆம் பார்வை தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல பார்க்குது. அப்போது ரிஷபராசிக்காரங்க தொழில் சம்பந்தமான விஷயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க. புதுசாக ஒரு தொழில் தொடங்கலாமா, தாராளமாக தொழில் தொடங்கலாங்கிற ஒரு முயற்சிகள் இதுக்கு முன்னாடி எடுத்துருந்துருப்பீங்க இல்லையா? இந்த டயத்தில் ஒரு தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அமைது. தாராளமாக ஒரு தொழில் தொடங்கலாம். தொழில் தொடங்குறதுக்கான நேரமே இதுதான். ஏன்னா 4ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. 4ஆம் இடம் தான் பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அரசு உதவியின் மூலமாக அந்த தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் ரிஷபராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். ராசி அதிபதி தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. இதுவுமே ரொம்ப 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 சிறப்புங்க. அது மட்டும் இல்லைங்க, தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானாதிபதி யார் அப்படின்னா சனி பகவான் வக்ரகதியில் கொஞ்சம் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இருந்தாலுமே சுக்கிர பகவானுடைய பார்வை, சுக்கிர பகவானுடைய 7ஆம் பார்வை தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல பதியுது. அப்போ அந்த வக்ரகதியில் ஒரு சின்ன சறுக்கல்கள், சின்ன பின்னடைவுகள் இருந்தாலுமே இது எல்லாத்தையும் நிவர்த்தியாக்கி தொழில் சம்பந்தமான விஷயங்கள் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் வெற்றிகளை பார்ப்பீங்க. ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு. ஜுவல்லரி கடை வச்சு இருக்கிறவங்க, துணி கடைகளை வச்சுருக்கவங்க, ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கவங்க, உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தொழிலில் சின்ன லாபத்தில் சின்ன குறைபாடுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தொழிலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மந்தத்தன்மை கொஞ்சம் இந்த டயத்தில் இருக்கும். இருந்தாலுமே எல்லாத்தையும் ரொம்ப அழகாக சமாளித்து பெரிய லெவலில் தொழில் நடத்திருப்பீங்க. தொழில் லாபங்கள் அதிகரிக்கும். இந்த வாரத்தில் 9ஆம் தேதி 10ஆம் தேதி இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி 6ஆம் தேதி இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சகோதரர் மூலமாக நன்மைகள் நடக்கும். உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கு ஏற்பாடுகள் பண்ணுவீங்க. புதுசாக அதான் சொன்னேன் இல்லைங்களா, தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அது சம்மந்தமான முயற்சிகள் பண்ணுவீங்க. புதுசாக ஒரு வேலைக்கு போகலாமா, அது தொடர்பான முயற்சிகள், ஒருத்தரை போய் பார்த்து மீட் பண்ணுறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கு போகிறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி 6ஆம் தேதி வச்சுக்கலாம். நீங்கள் அந்த நாட்கள் ரொம்ப 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 ஒரு சிறப்பான நாட்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி 8ஆம் தேதியில் புதிய வாகனங்கள் வாங்கலாங்க. புதிய வாகனங்கள் வாங்குறதுக்கான முயற்சிகள் நீங்கள் எடுத்திங்கன்னா நிச்சயமாக நடக்கும். இந்த நாட்களில் நீங்கள் செய்கிற வேலைகளே ரொம்ப சிறப்பாக பெரிய லெவலில் வெற்றிகளை உங்களுக்கு கொடுக்கும். பெரிய லெவலில் வெற்றிகள் உங்களுக்கு கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி 10, 11 இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா பூர்வீகம் தொடர்பான விஷயங்கள், ரொம்ப நாளாக ஒரு லேண்டு ரிலீஸ் ஆகாமல் இருக்குது, இல்லைன்னா ஒரு பூர்வீக சொத்துக்கள் இருக்குது. ஆனால் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஒரு சேல்ஸ் பண்ணலாமான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கான முயற்சிகள் இந்த டயத்தில் எப்போது 9, 10, 11 இந்த நாட்களில் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் உங்களுடைய கைகளுக்கு சேரும். இந்த நாட்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா விதமான நன்மைகள் எல்லாமே நடக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வேலை தேடுறதில்ல, புதுசாக ஒரு வேலை தேடுவோம், அது சொல்லிட்டாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா தொழில் சம்மந்தமாக ஒரு இடத்துல கடன் கேட்க போகலாம் அப்படின்னா இந்த நாட்களில் நீங்கள் போங்க. நீங்கள் எதிர்பார்த்து போகிறத விட ரொம்ப சிறப்பாக அந்த வேலைகள் எல்லாமே நடக்கும். உங்களுடைய ராசியில் இருக்கிற ராசிக்கு 8ஆம் அதிபதி அது மட்டும் இல்லைங்க, 8ஆம் இடத்திற்கும் லாபஸ்தானமான 11ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியிலே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் உங்களுடைய ராசியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இவங்களுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல பதியுது. இது மிக மிக சிறப்பு. கூட்டு தொழில் பண்ணவங்களுக்கு மிக சிறப்பு. சகோதரர்கள் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். கூட்டு தொழில் புதிய முயற்சிகள் எடுப்பீங்க. இருக்கிற பிஸ்னஸ் வேறு லெவலில் இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் கொண்டு போகலாமா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே ஏற்பாடு பண்ணுவீங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நண்பர்கள் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். செவ்வாய் பகவானுடைய 8ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல பதியுது. இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன வீண் வம்பு தகராறு இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வெளியில் இருக்கிற நபர்கள்ட்ட, புதிய நபர்கள்ட்ட நம்ம பேசும்போது
ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. ரொம்ப கவனமாக இருந்து நிதானமாக பேசுங்க. இதன் மூலமாக அதாவது தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் சிக்கல்லேருந்து வந்து நம்ம வந்துடலாம். ஓகேங்களா? கொஞ்சம் எவ்வளோ அமைதியாக போயிட்டேன்னு வச்சுக்கங்களேன், அது என்ன சொல்லுவாங்க, மௌனம் கலகநாஸ்தின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி ஒரு மௌனமாக போயிட்டுன்னு வச்சுக்கங்களேன், கலகநாஸ்தி, கலகமே நாஸ்தி ஆகிடும். அந்த இடத்துல வந்து பிரச்சனை இல்லாமல் ஈஸியாக தப்பிச்சிடலாம். குரு பகவானுடைய 9ஆம் பார்வை பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல பதியுது. திருமணம் தொடர்பான விஷயங்களில் வந்து நீங்கள் முயற்சிகள் பண்ணுங்கள். திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா உயர்கல்வி படிக்கிற மாணவர்கள் நல்ல சிறப்பாக வந்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் நினச்ச கோர்ஸ் எல்லாமே கிடைக்கும். நீங்கள் எடுத்து இப்போ படிச்சுருக்கிற கோர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து சாதிப்பீங்க. நல்லா ரொம்ப சிறப்பாக இருக்கும். மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக எல்லா வேலைகள் எல்லாம் பார்ப்பீங்க. ரிஷபராசிக்காரங்க வந்து எப்பயுமே வந்து குடும்பத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க. குடும்பத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து எல்லா குடும்பம் தாங்க அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். குடும்ப நபர்களுக்கு வந்து என்னென்ன வேணும், என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்து பண்ணுவாங்க ரிஷபராசிக்காரங்க. அதனால் குடும்பம் சம்மந்தமான விஷயத்தில் வந்து இந்த டயத்தில் நீங்கள் முழு மூச்சாக வந்து இறங்கி குடும்ப நபர்களுடைய சந்தோஷத்துக்கு வந்து என்னென்ன பண்ணணுமோ இந்த வேலைகள் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ராசிக்கு 5ஆம் இடத்துல வந்து ராசி அதிபதி 4ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. ராசியில் இருக்கிற குரு பகவானுடைய 5ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல பதியுது. 5ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் மூலமாக வர்ற சின்ன பிரச்சனைகள் எல்லாமே விலகிடும். எல்லாமே நல்லபடியாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. தொழில் பண்ணுறவங்களுக்கு, கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய வேலைகள் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உயர் பதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. இதெல்லாமே வந்து தாராளமாக ஏற்றுக்கோங்க. இதன் மூலமாக வந்து ஊதிய உயர்வு கிடைக்கும். டிரான்ஸ்ஃபர் வந்து நம்ம ஏற்றுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதன் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் வந்து பிற்காலத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. ரிஷபராசிக்காரங்க இந்த வாரத்தில் பெருமாள் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு மிக மிக சிறப்பு. உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரம் உயரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். பொருளாதார சேர்க்கைகள் வரும். இதுவரைக்கும் ரிஷபராசிக்கான வாரராசி பலன் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன்.